ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் எக் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். அதோ ரெசிபி தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுற அளவு தான் கிரேவி வரும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லாவே ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப போட்டுற வேண்டாம், ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறையா போட்டுறாதீங்க. நிறையா போட்டு அதை ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு போட்டால் போதும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து உங்கள்கிட்ட சிக்கன் மசால், கரம் மசால், மட்டன் மசால், எந்த மசாலா இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் நல்லா போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. சுருளட்டும், கருகிடக்கூடாது, அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சதான் அந்த மசாலாவோட வாசம் இருக்காது. நல்லா கொதித்து ஒரு திக் கண்டிஷனர் வரும்போது முட்டையை வந்து 2ஆக வெட்டி குப்பரை போட்டுருங்க. குப்பரை போட்டு நல்லா அந்த தண்ணி சுண்டி எண்ணெய் பிரியும். அப்படி வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம எக் கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டியதுங்க. ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சிட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் கிரேவி செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி சொல்லுங்கள். என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.